ஹே காய்ஸ், இன்னைக்கு நாம ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் மூணே பொருளை வச்சு ஒரு செல்லி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிட முடியும். இதுக்கு முக்கியமான பொருள் வந்து அகர் அகர் தான். இது த்ரெட்டு ஃபார்ம்லேயும் கிடைக்கும், பவுடர் ஃபார்ம்லேயும். நான் அகர் அகர் த்ரெட் ஃபார்மில் எடுத்திருக்கேன். இது வந்து ஜெல்லிக்கு நல்ல ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். இந்த அகர் அகர் த்ரெட்ஸ் எடுத்து கட் பண்ணிவிட்டு வாட்டரில் ஒரு 10 நிமிஷம் சோக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு சோக்கான இந்த அகர் அகரை அதோட ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணுங்கள். இது நல்லா டிசால்வ் ஆகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இது நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணி அதில் சோக் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதுவே தான் நான் போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு 1/4 கப் வந்து சுகர் ஆட் பண்ணேன். நீங்கள் இதெல்லாம் நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்வீட்னர் என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் எந்த ஃப்ளேவரும் ஆட் பண்ணலை, பட் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் பெட்டராக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ அதை நல்லா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சரில் கொஞ்சம் நேரம் கூல் ஆகட்டும். ஃப்ரிட்ஜில் 30 மினிட்ஸ் வச்சா போதும். அவ்வளோதாங்க, சூப்பர் சாஃப்ட் டிரான்ஸ்பரண்ட்டான ஜெல்லி ரெடி. கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். கிட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது ஹெல்த்தியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.